بسم الله الرحمن الرحيم محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, அல்லாஹுடைய மாளிகையில் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 23வது இரவில் அல்லாஹுக்காக அவனுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த சகோதரத்துவம் எங்கே என்கிற ஒரு தலைப்பினூடாக நபி அவர்களுடைய காலத்தில் இந்த சகோதரத்துவம் எப்படி இருந்தது, குர்ஆனும் ஹதீஸும் இந்த சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றன என்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அதனுடைய தொடராக ஒரு ஈமானிய சகோதரனோடு நான் சகோதரத்துவ உறவோடு இருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது, அதற்கு இந்த மார்க்கம் சொல்லுகிற வழிகாட்டல்கள் என்ன என்கிற ஒரு சில விஷயங்களையும், இன்றைய சமகால சூழலில் இந்த சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்கின்றன என்கிற விஷயங்களையும் உங்களோடு சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்திற்குள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் அடுத்த ஈமானிய சகோதரனை நேசிக்கிறோம், அவர்களோடு அன்பாக இருக்கிறோம், அவர்களோடு சகோதரத்துவ உணர்வோடு பழகுகிறோம் என்பது வெறுமனைய வார்த்தைகளால் சொல்லுகிற ஒரு விஷயம் அல்ல. நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்பதையும் அவர் என்னுடைய சகோதரன் தான் என்பதையும், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் என்பதும் வார்த்தைகளால் சொல்லப்படுகிற விஷயங்கள் மாத்திரமல்ல, அது வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்படி வெளிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் ஒரு உண்மையான சகோதரத்துவம் இந்த பூமியில் கட்டமைக்கப்படும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு முஃமினின் மீது, ஒரு முஸ்லிமோடு நான் சகோதரத்துவ உணர்வோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற காரணிகளில் முதலாவது அம்சமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதுதான் அத்தனாசுர் என்று சொல்லுகிற ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் என்கிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் என்கிற பொழுது ஒரு முஃமினான சகோதரன் அவனுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படுகிற பொழுது அந்த சிரமத்திற்கு கை கொடுத்து உதவுதல் மாத்திரம் அல்ல, ஒரு முஃமினான சகோதரன் வழி தவறி போகிற பொழுது, பாவமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது, தவறுகளில் ஈடுபடுகிற பொழுது அந்த தவறை தடுத்து நிறுத்தி நீ இப்படி செய்யாதே என்று அவனுக்கு வழிகாட்டுவதும் அவனுக்கு செய்கிற உதவிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மظلوما, உன்னுடைய சகோதரன்
அநியாயம் செய்தாலும் அநியாயம் செய்யப்பட்டாலும் அவனுக்கு நீ உதவி செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்ட ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யலாம், அவன் எப்படி இருக்கிறான், அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், எனவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் உதவி செய்யலாம், அநியாயம் செய்கிற சகோதரனுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் நாங்கள் உதவி செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஹஜுசுஹு அவ் தம்னஉஹு, அவனை அந்த அநியாயம் செய்வதை விட்டு நீங்கள் தடுப்பது, அவனை அநியாயம் செய்ய விடாமல் ஆக்குவது, இதுதான் அவனுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நான் ஒரு ஈமானிய சகோதரனை நேசிக்கிறேன் என்கிற விஷயம் வெறுமனே அவன் செய்கிற விஷயங்களில் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல. உண்மையான நட்பு என்பது, உண்மையான பாசம் என்பது, ஒரு யதார்த்தமான நண்பன் யார் என்றால் வெறுமனே என்னுடைய நண்பன் அவனுடைய நண்பன் செய்கிற நல்ல விஷயங்களை புகழ்ந்து 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 அவனை உச்சியிலே ஏற்றி வைப்பவன் அல்ல. தவறுகள் செய்கிற பொழுது நீ செய்வது பிழை, நீ செய்வது தவறு, இவ்வாறு செய்யாதே என்று அவனை தட்டி நல்ல வழிப்படுத்துவன் தான் உண்மையான ஒரு நண்பனாக, உண்மையான ஒரு நேசனாக இருக்க முடியும். எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரத்துவத்தினுடைய முதலாவது வெளிப்பாடு நல்ல விஷயங்களிலும் கெட்ட விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருத்தல். கெட்ட விஷயங்களில் உதவியாக இருத்தல் என்றால் கெட்ட விஷயங்களை செய்ய விடாமல் என் சகோதரனை தடுத்தல். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்று என்ன செய்கிறோம்? இரண்டு விதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, யாராவது ஒருவனை முகஸ்துதிக்காக வேண்டி, அவனோடு பழகுகிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி, அவன் ஏதாவது ஒன்றில் பெருமானம் மிக்கவனாக இருந்தால், மதிப்பு மிக்கவனாக இருந்தால், வசதி படைத்தவனாக இருந்தால், வந்த பாட்டுக்கு அவனை புகழ்ந்து கொண்டு போகிறோம். வாய் வருகிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி புகழ்ந்து கொண்டு போகிறோம். அதே சகோதரன் ஒரு இயலாதவனாக இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு சின்ன தவறை அவனுடைய வாழ்க்கையில் செய்து விட்டாலும் கூட அந்த தவறை பூதாகரப்படுத்தி பெரிதாக்கி அவனை கேவலப்படுத்துகிற வேலையை நாம் செய்கிறோம். இந்த இரண்டும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் எதிரிகள் என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரனை புகழ்வது மாத்திரம் சகோதரத்துவம் அல்ல. உதவி செய்தல் என்பது கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவனுக்கு கொண்டு போய் காசு கொடுத்தல் மாத்திரம் உதவி செய்வது அல்ல. அவன் தவறு செய்கிற பொழுது தட்டி கேட்க வேண்டும், அவன் தவறு செய்கிற பொழுது வழிகாட்ட வேண்டும், நீ செய்வது பிழை என்று சொல்ல வேண்டும், நீ செய்வது அநியாயம் என்று சொல்ல வேண்டும், நீ இப்படி செய்யாதே என்று தடுக்க வேண்டும். தடுக்கிற தைரியத்தோடு தான் இன்னொரு முஃமினை ஒரு முஃமின் அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு முஃமினை நான் சகோதரனாக நேசிக்கிறேன் என்பதனுடைய இரண்டாவது வெளிப்பாடு அவனின் மீது நான் அன்பு காட்டுதல், அவனின் மீது அன்பு காட்டுதல், நேசத்தை வெளிப்படுத்துதல். ஒரு சகோதரனை நீங்கள் நேசித்தால் நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நேசிக்கிறேன் என்று போய் அவனிடத்தில் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேசம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றிருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை இது எந்த அளவுக்கு என்றால், குடும்ப வாழ்க்கையில் கூட இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை இந்த நேசம் வெளிப்படுத்தப்படாமைதான். கணவன் உண்மையாக மனைவியை நேசிக்கிறார், மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கையை இழந்து உழைக்கிறார். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற, அந்த அன்பை மனைவிக்கு முன்னால் சொல்லி காட்டுகின்ற, தான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அடிப்படை வெளிப்படுத்துகிற காரியங்களை அவன் செய்வதற்கு தவறி விடுகிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக உன்னதமான தலைவர், என்னையும் உங்களையும் விட இந்த உலகத்தில் மிக பிஸியாக இருந்தவர். அவரை போல இந்த சமுதாயத்தில், இன்றிருக்கிற சமுதாயத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு பக்கம் சமூக தலைமை, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, இன்னொரு பக்கம் அரசியல் பிரச்சனை, இன்னொரு பக்கம் யுத்தங்களை சமாளிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஒரு நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும், இன்னொரு பக்கம் பள்ளியினுடைய இமாமாக இருந்து பொறுப்புகளை கவனிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் பள்ளியினுடைய நிர்வாகியாக இருந்து வேலைகள் பார்க்க வேண்டும், இன்னொரு
ஒரு பக்கம் அவரிடத்தில் கேட்டு வருகிற ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இன்னொரு பக்கம் சமூகத்தை வழிநடத்துவதற்காக நிதி திரட்ட வேண்டும். இன்று நாங்கள் பிரித்து பிரித்து கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஒட்டுமொத்தமாக சுமந்த தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்ததை போல இந்த உலகத்தில் நாங்கள் யாருமே பொறுப்புகளை சுமக்கவில்லை. ஆனால் அந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியோடு இருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து 2 பேரும் ஒன்றாக குளிப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு தட்டிலே நாங்கள் சாப்பிடுவோம். நான் ஒரு கரித்து இறைச்சி துண்டை எடுத்து கடித்து விட்டு நான் ஒரு என்னுடைய பாத்திரத்திலே என்னுடைய தட்டிலே நான் வைப்பேன். எந்த இடத்தில் நான் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சி துண்டை எடுத்து வாய் வைத்து கடிப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த இடத்தில் பாத்திரத்தில் நான் வாய் வைத்து தண்ணீர் குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணீர் குடிப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த விஷயங்களை எல்லாம் அன்பை வெளிப்படுத்துதல் என்கிற விஷயங்களை கணவன்மார் அவர்களுடைய ஆண்மையினுடைய குறைவாக பார்க்கிறார்கள். அப்படி செய்வது கூடாது என்று நினைக்கிறார்கள். பிள்ளைகளோடு அன்பை வெளிப்படுத்த பயப்படுகிற தந்தைமார் இந்த சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறேன். ஒரு 15, 16, 17 வயதுக்கு வந்த பருவ வயதை அடைந்த திருமண வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தந்தைமார் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளை கடைசியாக நீங்கள் உங்களுக்கு பக்கத்திலே அணைத்து உங்களுக்கு பக்கத்திலே இருப்பாட்டி உங்களுடைய மடியிலே தூங்க வைத்து அவளுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அவளுடைய தடையை தடவி ஆறுதலாக 4 வார்த்தை பேசிய கடைசி சந்தர்ப்பம் எப்பொழுது? கடைசி சந்தர்ப்பம் எப்பொழுது? ஏன் வெளிப்படுத்த கூடாதா? மஹரமியத்தின் உச்சகட்டம் தந்தைதானே. ஒரு பிள்ளைக்குரிய ஒரு பாதுகாப்பு அரண் தந்தைதானே. அந்த தந்தையோடு பேச வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ இளம் யுவதிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? பாப்பா பேசுவதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் உம்மா இடத்திலே வருகிறார். மகள் சாப்பிட்டாளா, தூங்கிவிட்டாளா, என்ன செய்கிறாள், படிக்கிறாளா? ஏன் உங்களுடைய பிள்ளையிடத்தில் நீங்கள் கேட்பதற்கு என்ன பிரச்சனை? கேட்க தவறுகிறோம். கேட்டால் அது ஏதோ ஒன்றின் குறைபாடாக நினைக்கிறோம். ஒரு பிள்ளையை அவள் குழந்தையாக இருக்கிற பொழுது தாங்கி தாங்கி வளர்த்த அதே தந்தை, அந்த பெண் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்த அதே தந்தை, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து கொஞ்சம் வளர்ந்து விட்டால் அவளோடு பேசுவதற்கு தயங்கி அவளுடைய விஷயங்களை தந்தையிடத்தில் கேட்கிற நிலையை பார்க்கிறோம். விளைவு என்ன? யாராவது தனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று இன்னும் ஒரு ஆணை தேடி காதலின் பெயரால் என் இளம் யுவதி சீரழிந்து கொண்டிருக்கிறாள். அதற்கு காரணம் ஒரு வகையில் தந்தையாகிய நானும் தான். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அவளுடைய உணர்வுகளை நான் கேட்கவில்லை, அவளுடைய வழிகளை நான் சுமந்து கொள்ளவில்லை, அவளுக்கு என்னிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய ஆறுதல் கிடைக்கவில்லை. நினைத்துக் கொண்டிருக்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், இவர்களுக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது இவர்களிடத்தில் என்ன பேசுவது, எதை விட எப்படி அன்பை வெளிப்படுத்துவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் இனிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அன்பை வெளிக்காட்டுதல் என்கிற விஷயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதியுங்கள், ஓடி ஓடி உழையுங்கள், நீங்கள் வாகனங்கள் வாங்குங்கள், வசதியோடு இருங்கள், நீங்கள் எப்படியோ உயர்ந்து போயிருங்கள். ஆனால் நீங்கள் மானத்தோடும் மரியாதையோடும் சுய கௌரவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளை உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற அன்பையும் பாசத்தையும் உங்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் தவித்து அந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தனிடத்தில் அந்த அன்பை தேடி போய் இதோ இன்னாருடைய மகள் இன்னாரோடு ஓடி
ஓடிவிட்டால் என்கிற ஒரு செய்தி 4 சந்திகளில் நின்று 4 பேரால் பேசப்படுகிற பொழுது உங்களுடைய மானமும் மரியாதையும் சுயகௌரவமும் காற்றோடு பறந்து போகுமே. அந்த நேரம் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்த பொருளாதாரத்தால் உங்களுடைய மானத்தையும் மரியாதையையும் மீட்டு தந்துவிட முடியுமா? உங்களுடைய கௌரவத்தை மீட்டு தந்துவிட முடியுமா? முடியாது என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள். நான் அடுத்த சகோதரர்களை பற்றி பேசுவதற்கு முன்னர் சொந்த வீட்டுக்குள் இந்த பிரச்சனை இருக்கிறது. சொந்த வீட்டுக்குள் இந்த பிரச்சனை இருக்கிறது. சொந்த வீட்டுக்குள் அன்பை வெளிப்படுத்த தெரியாத நான் எப்படி அடுத்த சகோதரனுடைய விஷயத்தில் அன்பை வெளிப்படுத்த போகிறேன்? அடுத்த சகோதரனுடைய விஷயத்தில் எப்படி கரிசனை காட்டப் போகிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிற 2வது அடிப்படை, ஒருவர் சகோதரராக இருக்கிறார் என்றால் அந்த அன்பு பாசம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். 3வது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல். இந்த உதவி செய்தல் என்பது பொருளாதார ரீதியான உதவி. ஆரம்பத்திலே சொன்ன உதவி ஒருவருக்கு ஆன்மீக ரீதியாக செய்கிற உதவி. சிரமப்படுகிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது, வாழ்க்கையில் இழந்து போய் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையாக உதவி செய்திருக்கிறோமா? உண்மையாக உதவி செய்திருக்கிறோமா? என்னிடத்தில் சில கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விக்கு உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சுயமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஏழைகளுக்கு உணவளித்தல் என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார். ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். பொருளாதாரத்தின் செல்வந்தத்தினுடைய ஆகப்பெரிய அருள் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். இவ்வளவு காலம் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள், சமைக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அருள் பாலித்த விதிவிலக்குகள் இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் என் வீட்டிலே வெள்ளிக்கிழமை நான் ஒரு நல்ல சாப்பாடு சமைக்கிறேன். சமைக்கிற சாப்பாட்டில் என் வீட்டில் 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், போதுமான அளவுக்கு வசதி தந்திருக்கிறான். என்னுடைய மனைவியினிடத்திலே நான் பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து, இன்று நீங்கள் 10 பேருக்கு சமையுங்கள் என்று சொல்லி ஒரு 5 பேருக்குரிய சாப்பாட்டை ஒரு பார்சலாக அல்லது ஒரு சகனாக ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து எங்காவது கஷ்டப்படுகிற ஒரு ஏழை குடும்பத்தை தேடி சென்று இன்று என்னுடைய வீட்டிலே சமைத்த நல்ல சாப்பாடு, இதை சாப்பிடுங்கள் என்று என்றாவது ஒரு பெருநாளைக்கு, ஒரு வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோமா? கொடுத்திருக்கிறோமா? பள்ளியில் கேட்கிற பொழுது, யாராவது ஒருத்தர் கையேந்துகிற பொழுது செய்திருக்கிறோம். நான் அல்லாஹுக்காக வேண்டி என்று மறைமுகமாக எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளையும் தவிர, இல்லை இல்லை என்னையும் என் ரப்பையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ஒரு கஷ்டப்படுகிற சகோதரனை அவனுடைய கஷ்டத்தில் இருந்து தூக்கி விடுவதற்காக நான் உதவி செய்திருக்கிறேன். எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லுகிற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானில் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 3 சகோதரர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு மலை குகை வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். போகிற நேரம் மழை பெய்கிறது. மழையிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக அந்த குகைக்குள்ளே ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கிய நேரம் மேலே இருந்து வந்த கல் ஒன்று அந்த குகையினுடைய வாசலை அடைத்துக் கொள்கிறது. இப்பொழுது அவர்கள் வெளிவருவதற்கு முயற்சிக்கிறார்கள். வெளியே வர முடியவில்லை. இனி மரணம்தான் என்று ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கிருந்த ஒரு சகோதரர் சொல்கிறார், நாம் இனி வெளியிலே போக முடியாது என்று முடிவாகிவிட்டது. இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்காக வேண்டி என்று நமது வாழ்நாளில் தனித்துவமாக ஏதோ ஒரு நன்மையை செய்திருப்போம். அந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி நாம் பிரார்த்தனை செய்வோம். சில நேரம் அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரலாம் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதிலே முதலாம் அவர் வருகிறார். வந்து சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு பெற்றோர் இருந்தார்கள், தாயும் தந்தையும்.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆட்டு மந்தைகளில் இருந்து பால் கறந்து கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் ஆட்டு மந்தைகளில் இருந்து பால் எடுத்து வருவதற்கு லேனமாகிவிட்டது. என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனம் இல்லை. ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலை பிடித்துக் கொண்டு பசியினால் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கும் எனக்கு மனதில்லை. எனவே நான் என்னுடைய பெற்றோர் காலையிலே விழித்தெழுகிற வரைக்கும் காத்திருந்து அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். இது நீ பெற்றோரை பேண வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நான் செய்த ஒரு விஷயம். எனவே இதை என்னிடத்தில் இருந்து நீ அங்கீகரித்திருந்தால் இந்த கஷ்டத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தா என்று கேட்கிறார். கல் கொஞ்சம் நகர்கிறது. இரண்டாம் அவர் வருகிறார். யா அல்லாஹ், என்னுடைய சொந்தக்கார பெண் ஒருத்தி இருந்தாள். அவளின் மீது எனக்கு காதல் ஏற்பட்டது. அவளின் மீது எனக்கு ஆசை ஏற்பட்டது. அவளோடு தவறு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவளை தவறுக்கு அழைத்தேன். ஆனால் அவள் இணங்கவில்லை. ஒரு கட்டத்தில் என்னிடத்தில் அவளுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. ஒரு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. என்னிடத்தில் வந்து கேட்டாள். அப்பொழுது நான் அவளிடத்தில் சொன்னேன், என்னுடைய ஆசைக்கு இணங்கினால் உனக்கு நான் அந்த காசை தருவேன் என்று சொன்னேன். அவளும் அவளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக என்னோடு சேருவதற்கு இணங்கிவிட்டாள். நாங்கள் இருவரும் தனிமைப்பட்டு தவறு செய்வதற்கு நான் நெருங்கிய நேரத்தில் இத்தகில்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்று ஒற்றை வார்த்தை சொன்னாள். அந்த வார்த்தையினுடைய கடுமை என்னுடைய உள்ளத்தை தாக்கியதனுடைய விளைவு, நான் அவ்விடத்தில் இருந்து எழுந்து வந்து அவளுக்கு கொடுத்த பணத்தையும் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இது உனக்கு பயந்ததற்காக நான் செய்த ஒரு விஷயம். இதை என்னிடத்தில் இருந்து நீ ஒப்புக்கொண்டால் இதை எனக்கு நீ லேசாக்கி விடு, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை நீ தூரமாக்கி விடு என்று கேட்கிறார். கல் கொஞ்சம் நகர்கிறது. மூன்றாவது மனிதர் வருகிறார். யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு கூலிக்காரன் இருந்தார். அவனுடைய கூலிக்கான பணத்தை சம்பளத்தை வாங்காமல் என்னிடத்திலே இருந்து சென்று விட்டான். அவன் எங்கு போனான் என்று எனக்கு தெரியாது. எனவே அந்த காசை வைத்து நான் ஒரு ஆட்டுக்குட்டியினை வாங்கிவிட்டேன். நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த மனிதன் என்னை தேடி வந்தான். என்னிடத்திலே வந்து என்னுடைய சம்பளத்தை தாருங்கள் என்று கேட்டார். நான் அந்த மனிதனை பார்த்து, இதோ இருக்கிற ஆட்டு மந்தைகள் எல்லாமே உன்னுடைய சம்பளம் தான் என்று சொன்னேன். அப்பொழுது அவன், என்னை நீங்கள் பரிகசிக்க வேண்டாம், என்னுடைய வேலைக்குரிய சம்பளத்தை தாருங்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் விளக்கத்தை சொன்னேன். உன்னுடைய சம்பளத்தால் நான் ஒரு ஆட்டினை வாங்கிவிட்டேன். அதிலிருந்து பெருகிய குட்டிகள் தான் இவைகள். எனவே நீ இதை அத்தனையும் உனக்கு சொந்தம் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் இருந்த எல்லா ஆடுகளையும் வைத்துக் கொண்டு சென்று விட்டான். எனக்கு ஒரு ஆட்டினை கூட அவன் மிச்சம் வைக்கவில்லை. கூலிக்காரனுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நான் எல்லாவற்றையும் பொறுமையாக அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இது உனக்காக செய்த விஷயம். எனவே நீ என்னிடத்தில் இருந்து இதை அங்கீகரித்துக் கொள் என்று அவர் கேட்டு அந்த கல் விலகி 3 பேரும் வெளியிலே வந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார். கேள்வி என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது. எனக்கு முன்னால் ஒரு தீர்வு சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ குடும்பத்திற்கோ யாருக்குமே தெரியாமல் உனக்கும் அல்லாஹுக்குமாக இருக்கிற ஒரு ரகசியம், ஒரு நன்மை. அந்த நன்மையை நீ சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் உன்னுடைய இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும் என்கிற ஒரு நிலை இருந்தால், எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டால், அந்த 3 நபர்களும் சொல்லி கேட்டதை போல ஏதாவது ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் பருவ வயதை அடைந்த நாட்களில் இருந்து, நான் உழைக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து, நான் திருமணம் முடித்த நாளிலே இருந்து, நான் பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட காலத்தில் இருந்து இன்றை வரைக்கும் இப்படி அல்லாஹ்விடத்தில் தைரியமாக, யா அல்லாஹ், நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக, உன்னுடைய திருப்திக்காக மட்டும் இதை நான் செய்திருக்கிறேன், இந்த உதவியை நான் செய்திருக்கிறேன். எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை, யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி செய்த ஒரு நன்மையேனும் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் இருக்கிறதா சகோதரர்கள்? இந்த கேள்விக்கு உங்களுடைய மனச்சாட்சி என்ன பதில் சொல்லுகிறது? என்ன பதில் சொல்லுகிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை என்றால் நானும் நீங்களும் மிக பெரும் நஷ்டவாளர்கள்.
அப்படி இல்லை என்றால் நானும் நீங்களும் மிக பெரும் நஷ்டவாளர்கள், இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை இழந்தவர்கள். ஒரு ரகசியமேனும் எனக்கும் உங்களுக்கும், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில் இருக்க வேண்டும். அது ஒரு தொழுகையாக, ஒரு 10 ரூபாய் தர்மமாக, ஒரு திக்ராக, ஒரு தஸ்பீஹாக, ஒரு சலவாத்தாக, எந்த வடிவத்திலும் இருக்கலாம். அது யாருக்கும் பங்கு இருக்கக்கூடாது, அதில் யாரும் கூட்டிருக்கக்கூடாது. அப்படி களப்பற்ற முறையில் செய்தல் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே இன்று மிக அரிதாகிவிட்டது. உதவி செய்து விட்டால் அதை சொல்லி காட்டியே வாங்கியவனை அவமானப்படுத்துவது இன்று வேலையாக போய்விட்டது. நான் உதவி செய்த ஒருத்தன் அல்லாஹுடைய அருளால் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டால் பார்த்து அடுத்தவரிடத்திலே சொல்லுவது, இவன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான், இப்படியெல்லாம் அவனுக்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தான், கையேந்தி திரிந்தான், கடனோடு இருந்தான், அன்று நான் செய்த உதவியால் தான் இன்று இப்படி வந்திருக்கிறான் என்று யாரிடத்திலாவது அதை பேசிவிடுவது. இவர் எப்படியானவர் தெரியுமா? ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் பீண்ட ஆடைகளோடு தின்னுவதற்கு உணவு சாப்பாடு இல்லாமல் திரிந்த ஒருத்தர், இப்பொழுது அந்த நேரம் நான் அவருக்கு கை கொடுக்காமல் விட்டிருந்தால் இன்று இப்படி வந்திருக்க மாட்டார். எந்த அளவுக்கு என்றால் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, குடும்பங்களுக்கு மத்தியில் உதவி செய்வதே பெருமைக்காக மாறி இருக்கிறது. குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சுகையினம், ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டால், இப்பொழுது நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் குடும்பமாக சேர்ந்து இருக்கிறார்கள். ஃபேமிலிகள் எல்லாம் வாட்ஸ்அப்பிலே குரூப்பாக சேர்ந்து இருக்கிறார்கள். அதிலே விடுக்கப்படுகிற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் போட்டி உதவி செய்வதில் அல்ல, யார் தன்னுடைய பணத்தை நிரூபிப்பது, யார் தனத்திலிருக்கிற செல்வத்தை நிரூபிப்பது. இவர் 10,000 கொடுத்தால் நான் 15,000, நான் 20,000. அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர எதற்காக என்னை பெரிய அவன் 10,000 கொடுத்து விட்டான், நான் அதை விட குறைவாக கொடுத்தால் என்னை தரம் தாழ்த்தி நினைத்து விடுவார்கள். அவன் 50,000 கொடுத்திருக்கிறான், அதை விட குறைவாக கொடுத்தால் என்னை தரம் தாழ்த்தி நினைத்து விடுவார்கள். இதற்காகவே செலவு செய்கிற மனோநிலை, இதற்காகவே கொடுக்கிற மனோநிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரத்துவத்தை கொலை செய்கிற அடிப்படை, சகோதரத்துவத்தை கொலை செய்கிற அடிப்படை. எனவே ஒருவருக்கொருவர் உதவியாக இருத்தல் என்கிற விஷயம் சகோதரத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அதே போலதான் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டிருத்தல், ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் உபதேசம் செய்து கொண்டிருத்தல் இந்த சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் இந்த சகோதரத்துவம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கான காரணிகளை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது இதை 2 வகையாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஒன்று வெளிப்படையான காரணிகள், இரண்டாவது உள்ளார்ந்த காரணிகள் என்று 2 வகையாக பிரித்து நோக்கலாம். முதலாவது வெளிப்படையான காரணிகளை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் அவரவருடைய விஷயத்தில் இன்று பராக்காகி இருக்கிறார்கள். நானும் என்னுடைய பாடு, நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய தொழிலும், நமக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாம் சரி வராது, நமக்கு அடுத்தவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் சரி வராது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவரவர்களை மட்டும் நேசிக்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார்கள். சில நேரம் இது ஹுப்பு துன்யா என்று சொல்லுகிற உலகத்தை நேசித்தல் என்கிற உலக மோகத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். உலகத்தை தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் சரி, நான் மட்டும் நிம்மதியாக இருந்தால் சரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கௌரவமாக இருந்தால் சரி, அடுத்தவர்கள் எப்படி போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற மனோநிலை, ஹுப்பு துன்யா என்கிற உலகத்தினுடைய பேராசை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய சகோதரத்துவத்தை இடித்தளித்திருக்கிற மிக பிரதானமான காரணிகளில் ஒன்று. ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது. சில நேரம் பக்கத்து வீட்டில் மையத்து விழுந்தால் கூட சிலர்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. சீன பெருஞ்சுவர் போல பக்கத்து வீடுகளை பெரிதாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அடுத்த வீட்டில் மூச்சு விட்டால் கூட இங்கால் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். எல்லா சுவர்களையும் மறைத்து கட்டி யாரும் யாரிடத்திலும் பேசக்கூடாது என்கிற மனோநிலை. காலையில் எழும்புகிறார்கள், அவர்களுக்கு ஏதும் வேலைகள் இருந்தால் போகிறார்கள், ஆபீஸுக்கு போகிறார்கள், முடிக்கிறார்கள், வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவர்களுடைய கையடக்க தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் குந்தினால் அதற்கு பிறகு என்ன உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது, தேவையும் கிடையாது.
நிறைய பேரிடத்திலே கேட்டால் இன்று ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்குது, அப்படி என்றால் என்ன என்று கேட்பவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் அக்கறை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு உண்மையான மூமினிடத்தில் இருக்கக்கூடிய பண்பல்ல, ஒரு உண்மையான மூமினிடத்தில் இருக்கக்கூடிய பண்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்குரிய உதாரணம் ஒரு உடம்பை போல, ஒரு உடம்பை போல. ஒரு உடலில் ஒரு உறுப்பில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டால், ஒரு தலைவலி வந்துவிட்டால் முழு உடம்பும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது. ஒரு கால்வலி வந்துவிட்டால் முழு உடம்பும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது. அதுபோலதான் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய விடயத்தில் இருக்க வேண்டும். அடுத்த முஃமினுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு வலிக்க வேண்டும், எனக்கு வலிக்க வேண்டும், எனக்கு அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். அடுத்த முஸ்லிம் கஷ்டப்படுகிறான், நோயோடு அவதிப்படுகிறான் என்றால் அது எனக்கு ஏற்பட்டதை போல ஒரு முஃமின் துடிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த உணர்வு இன்று மருந்துக்கும் கிடையாது, அந்த உணர்வு இன்று மருந்துக்கும் கிடையாது. எல்லாமே இழந்து போன ஒரு சமூக சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, மார்க்க அறிவினுடைய குறைபாடு. சகோதரத்துவம் என்றால் என்ன என்று தெரியாது, இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறது என்று தெரியாது. ஒரு காலம் இருந்தது அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை சகோதரர்களை கொள்கை சகோதரர்கள் என்று தான் அழைப்பார்கள். இப்பொழுதுதான் கொள்கைவாதிகள் என்று அழைக்கிறார்கள். அந்த நேரம் கொள்கை சகோதரர்கள் தான். ஒவ்வொரு சகோதரனுக்கு மத்தியில் அவ்வளவு தெளிவு இருந்தது. இன்னொரு சகோதரனை பற்றிய, அவனுடைய குடும்பத்தை பற்றி, அவனுடைய பொருளாதார சூழலை பற்றிய எல்லா விஷயங்களும் அடுத்த சகோதரனுக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் குடும்ப உறவிலே சேர்ந்திருந்தார்கள். இவருடைய பிள்ளையை இவருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பது, மாமான் மச்சான் என்ற உறவுகளோடு எல்லோரும் மாறி மாறி திருமணங்கள் முடித்து குடும்பங்களுக்குள் கொள்கைவாதிகள் அந்த கொள்கையை அப்படி வளர்த்தெடுத்தார்கள். சகோதரத்துவ உணர்வு நிறைவாக இருந்தது. ஆனால் இன்று ஒரே ஜமாஅத்தில், ஒரே கொள்கையில், குர்ஆன் சுன்னா பேசுகிற சகோதரர்களுக்கு மத்தியில், ஒரே நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு மத்தியில் கூட அடுத்த சக நிர்வாகியை பற்றிய நிலைமை தெரியாது, நிலைமை தெரியாது. அவனுடைய வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுகளை பற்றிய விஷயம் தெரியாது. அவனுடைய வீட்டுக்கு போய் ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை. இன்னொரு விஷயத்தில் அவனுடைய நலவுகளிலும் கருதிகளிலும் கலந்து கொள்வதற்கு நேரமில்லை. எல்லாம் தொலைபேசிகளிலே கரைந்து போய் ஏதோ ஒரு கால் பண்ணி, ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி விஷயத்தை முடித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்களே தவிர யாரையும் சந்தித்து பேசுகிற அளவுக்கு இன்று நெருக்கம் இல்லை. அதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் உள ரீதியான உறவு கிடையாது சகோதரர்கள், உள ரீதியான உறவு கிடையாது. சிரித்துக் கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம், முகத்திலே சிரித்துக் கொள்கிறோம், மனசிலே யாருக்கும் நல்லெண்ணம் கிடையாது. ஏற்றுக்கொண்டாக வேண்டும், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். காரணம், இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவு கிடையாது. இந்த மார்க்கம் சகோதரத்துவத்திற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பற்றிய விஷயம் தெரியாது. மூன்றாவது அன்புக்குரிய சகோதரர்கள், இன்று இருக்கிற மிகப்பெரிய முசீபத் அரசியல். அரசியல் ஈமானிய சகோதரர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை இன்று இடித்தொழிப்பதற்கு மேற்குலகம் கட்டமைத்து இறக்கி இருக்கிற மிகப்பெரிய சாதனை புரியவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம். அது மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்து போகக்கூடியது, அது மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு விரோதமானது என்கிற செய்திகள் எல்லாம் தனியானவை. ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, அது இந்த சமுதாயத்தினுடைய சகோதரத்துவத்தை உடைக்கிறது. கட்சிகளாக, குழுக்களாக, அமைப்புகளாக, ஒரே வீட்டுக்குள் பாப்பா ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி, ஒரே குடும்பத்திற்குள் மாமன் ஒரு கட்சி, மச்சான் ஒரு கட்சி. அரசியல் காலத்திற்கு முதல் ஒன்றாக இருப்பார்கள். அரசியல் வந்துவிட்டால் அடித்துக் கொள்வார்கள், பிரச்சனைப்பட்டுக் கொள்வார்கள், முகத்துக்கு நேரே ஏசிக் கொள்வார்கள். அவர்களோடு இவர் பேச மாட்டார். இவருக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், இந்த கட்சிக்கு நீ வாக்களிக்கவில்லை, இவரிடத்திலே காசு வாங்கிவிட்டு நீ வாக்களித்தாய், இவரிடத்திலே நீ இப்படி செய்தாய் என்று சொல்லி அது ஒரு சாதாரண ஒரு உரிமை. நானும் நீங்களும் சிறுபான்மையாக வாழுகிற இந்த நாட்டில் எங்களுக்கு ஜனநாயக வாக்குரிமை என்பது அது வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண உரிமைதான். எங்களை மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த மார்க்கத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் யார் விசுவாசமாக இருப்பார்களோ அவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு சாதாரண நிகழ்வு தேர்தல். அதற்காக நாங்கள் குழுக்களாக, அமைப்புகளாக பிரிந்து அடித்துக் கொள்வதால் நாளை மறுமையில் நீ இந்த கட்சிக்கு வாக்களித்ததால் நீ சுவர்க்கத்திற்கு போ, இந்த கட்சிக்கு வாக்களித்ததால் நீ நரகத்திற்கு போ என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான்.
வெட்டினாலும் அந்த கட்சியினுடைய இரத்தம் தான் வரும், வெட்டினாலும் இந்த கட்சியினுடைய கலர் தான் என்னுடைய இரத்தமாக வரும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று ஊறி போயிருக்கிறார்கள் சமூகத்தில். அதை பெரும் ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறார்கள். அந்த தலைவர்களை தலைக்கு மேலே தூக்கி வைப்பதைத்தான் வாழ்க்கையினுடைய இலட்சியமாக கருதுகிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக எல்லாவற்றையும் எழுந்து போகிறார்கள் என் வாலிப சமுதாயம். என்னுடைய பெண்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதில் என்ன இருக்கிறது? இதில் என்ன இருக்கிறது? இதனால் யாருக்கு லாபம்? நானும் நீங்களும் அடித்துக் கொள்வோம். நாளை அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். வந்ததற்கு பிறகு அவர்கள் ஒற்றுமையாகி ஒரே மேடையிலே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கு குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போய் கிடக்கிறான் என் ஈமானிய சகோதரன். மானத்தை இழந்து போய் கிடக்கிறாள் என் ஈமானிய சகோதரி. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அரசியலுக்காக எத்தனையோ பேர் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானிய சகோதரத்துவம் என்பது அது கட்சிகளாலும் கொள்கைகளாலும் நிறைய இந்த உலகத்தின் சிந்தனைகளாலும் முறியடிக்கத்தக்கவைகள் அல்ல. அவன் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய ஈமானியன், அவனுடைய உரிமை, அவனுடைய மனச்சாட்சி, அவனுக்கு இருக்கிற ஒரு வாக்குரிமை, அவன் வாக்களித்திருக்கிறான். ஆனால் என் ஈமானிய சகோதரத்துவம் என்றும் விலகி போய்விடக் கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இன்று இருக்கிற சூழலில் உள்ளார்ந்த ரீதியாக இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, முதலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணம் கிடையாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், சூரத்துல் ஹுஜராத்தின் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் தர்ஜுமாவை எடுத்து வாசித்து பாருங்கள். மிக அழகாக பேசுகிறான். இந்த சகோதரத்துவத்தை சீரழிக்கிற காரியங்களை, உள்ளார்ந்த காரியங்களை அல்லாஹ் மிக அழகாக பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்கும். ஈமான் கொண்டவர்களே, ஒரு கூட்டம் அடுத்தவர்களை பார்த்து பரிகாசம் செய்யாதீர்கள். பெண்கள் அடுத்த பெண்களை பார்த்து தரக்குறைவாக பரிகாசம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடுத்தவர்களை பட்ட பெயர் கொண்டு மோசமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அழைக்காதீர்கள். பிஅஸல் இஸ்முல் ஃபுஸூக் பஅதல் ஈமான். அடுத்தவர்களை மோசமான வார்த்தைகளை கொண்டு அழைப்பது ஈமானுக்கு பிறகு கெட்ட காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, யாரும் யாரை பார்த்தும் தரக்குறைவாக நினைக்கின்ற மனோநிலை எப்பொழுது உருவாகிறதோ ஈமானிய சகோதரத்துவம் உடைந்து போகும் சகோதரர்கள். அந்த நிலை இன்று இருக்கிறது. எனக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டால் கீழுள்ளவர்களை நான் மோசமாக நினைப்பது, எனக்கு ஒரு பொருளாதார வசதி வந்து விட்டால் அடுத்தவர்களை ஏளனமாக கருதுவது, எனக்கு அல்லாஹ் ஏதாவது ஒன்றில் வாழ்வியல் கண்ணியத்தை தந்து விட்டால், ஒரு படிப்பிலே நான் முன்னேறிவிட்டால், ஒரு எக்ஸாமிலே பாஸ் ஆகிவிட்டால், வீட்டிலே இருக்கிற பிள்ளை +2 எக்ஸாமிலே நல்ல மார்க் எடுத்து விட்டால், மார்க் எடுக்காத மற்ற குடும்பத்து பிள்ளையை ஏளனமாக கழித்து பேசுகிற எத்தனையோ சகோதரர்கள். சாதாரண விஷயம், ஆனால் கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக சொல்லுகிறேன், மிக தெளிவாக சொல்லுகிறேன், இந்த உலகம் இருக்கிறதே ஒரு நிலையானது அல்ல. இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் நிலையானவைகள் அல்ல. இன்று +2விலே ஒருத்தன் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்த ஒருத்தன் நாளை இதைவிட ஒரு பெரிய தேர்வில் தலைகீழாக போகலாம். இன்று நல்ல மார்க் எடுக்காமல் தோற்று விட்டோம் என்று நினைத்த ஒருத்தன் நாளை இதைவிட உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் அவனை வைக்கலாம். இந்த நாட்களை மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் சுழன்று வரச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாரும் யாரையும் நினைத்து விடக்கூடாது. இவர்கள் இப்படியே தான் இருப்பார்கள், இவர்கள் கேவலத்தோடு தான் இருப்பார்கள், இவர்கள் ஏழ்மையில் தான் இருப்பார்கள் என்று யாரும் யாரை பற்றியும் கனவு கண்டு விடாதீர்கள். இது ரப்பினுடைய பூமி, இது அல்லாஹுடைய பூமி. இந்த பூமியில் அல்லாஹுடைய ஆட்சியும் அதிகாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்வான். அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு அருளை தந்திருக்க அந்த அருளை அடுத்தவனுக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நீ கேவலப்படுத்தினால் அதே அருளை பறித்து அல்லாஹ் அடுத்தவனை உயர்த்துவான். இந்த பூமியில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் நிலையாக இருக்கும், ஏதோ நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. ஈமானிய சகோதரத்துவம் என்பது நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் அடுத்த சகோதரனை அன்பாக நேசிப்பதில் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-வன். ஈமான் கொண்டவர்களே, அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-வன்னி இஸ்முன். சில எண்ணங்கள் கெட்டவைகள், பாவமானவைகள். அடுத்தவர்களை பற்றி அன்புக்குரியவர்களே, அவன் யாரோ ஒருத்தரோடு பேசிக்கொண்டு போவான்,
இங்கிருந்து சொல்லுவார்கள், பாருங்கள் அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறார்கள், அங்கு போயிருக்கிறார்கள் இங்கு போயிருக்கிறார்கள் என்று இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி தள்ளுகிறார்கள். ஒரு பெண் இன்னொரு ஆணோடு பழகிவிட்டாலே தவறுதான், அது பாவம் இல்லை என்று இங்கு நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் விபச்சாரம் செய்ததை போல, தவறிலே மூழ்கிவிட்டதை போல பேசுகிறார்கள். இஸ்லாத்தில் விபச்சாரத்திற்கு 4 சாட்சிகள், கண்கண்ட சாட்சிகள் நிரூபிக்க வேண்டும். நிகழ்வு நடக்கிற பொழுது நேரடியாக கண்ணால் கண்ட சாட்சிகள் நிரூபித்தால் மட்டும்தான் இஸ்லாமிய சட்டவியலில் அது விபச்சார குற்றமாக பதிவு செய்யப்பட முடியும். யூகத்தால் கதைப்பது, இப்படி இருக்கலாம் என்று கதைப்பதெல்லாம் இஸ்லாத்தில் அவதூறு என்று சொல்லுகிற பெரும்பாவம். அதை கதைப்பவர்களுக்கு 80 கசையடி அடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. இது ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நாடாக இருந்தால் இந்த பள்ளிவாசலில் தினம் தினம் 100கணக்கானவர்கள் அடிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு ஊரிலே தான் நாம் இருக்கிறோம், அப்படி ஒரு மனோநிலையில் தான் இருக்கிறோம். போகிற சந்திகளில் எல்லாம், சந்து பொந்துகளில் எல்லாம் இருந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி பேசி எழுதி தள்ளி கொண்டிருக்கிறோம். ஃபேக் ஐடிகள், ஃபேஸ்புக்கிலே வலம் வருகிற ஃபேக் ஐடிகள், பேர் தெரியாத, ஊர் தெரியாத, இனம் தெரியாத இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவின் தனிமையில் என் வீட்டின் மூலையில் எனக்கு நான் காசு செலவழித்து நெட் போட்டுக் கொண்டு ஒரு பெயரை மாற்றி ஒரு ஊரினுடைய பெயரை வைத்துக் கொண்டு ஒரு சமூக நலன் விரும்பி என்று வைத்துக் கொண்டு நான் ஏதாவது ஒன்றை எழுதினால் அது இந்த சமூகத்தில் அடுத்தவனை கேவலப்படுத்துகிற விஷயமாக, அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடுகிற விஷயமாக, அடுத்தவனுடைய தன்மானத்தை பாதிக்கிற விஷயமாக இருந்தாலும் ஏதோ எழுதிவிட்டேன், ஒருவருக்கும் தெரியாது, ஃபேக் ஐடி தானே, யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் பரகசியங்களையும் அறிந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு தெரியும் இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை யார் செய்கிறார்கள் என்று தெரியும். அவன் பிடிப்பான். அதை மறந்து போய்த்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக அடுத்தவர்களை பற்றி எழுதுகிற வலா தஜஸ்ஸஸு, இன்னொருவருடைய விஷயத்தில் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம், அவர்களை ஜாசூஸ் வேலை பார்க்க வேண்டாம், பின்னால் தெரிந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தேட வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் அடுத்தவர்களை பற்றி புறம் பேச வேண்டாம். அன்புக்குரியவர்களே, படித்தவர்கள், பாமரர்கள், மல்ல மார்க்கம் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், மார்க்க அறிஞர்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் புறம் பேசுதல் என்பது சர்வசாதாரண பாவம், சர்வசாதாரண பாவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்கிறேன். இதனுடைய பாரதூரத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2 பெண்கள் சேர்ந்து விட்டால், 4 ஆண்கள் சேர்ந்து விட்டால், இந்த 5வது நபரை பற்றி பேசாத சபைகள் இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம் அல்லவா? ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இதோ ரமலானிய இரவுகளில் வந்திருக்கிறீர்கள். இன்று ஒரு ஒற்றைப்படையான இரவு, சில நேரம் இன்று லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். இந்த இரவில் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்தில் தன் பாவங்களை நினைத்து தௌபா செய்து அழுகிற எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் நான் யாரை பற்றியாவது பேசி இருந்தால், யாருடைய விஷயத்திலாவது நான் விளையாடி இருந்தால், யாரை பற்றியாவது அவன் இல்லாத சபையில் அவன் விரும்பாத ஒரு விஷயத்தை நான் பேசி இருந்தால், அவன் மன்னிக்காத வரைக்கும் ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, 1000 லைலத்துல் கத்ரில் நீங்கள் விழுந்து விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஆத்மாவின் முழு கண்ணீரையும் வடித்து முடித்தாலும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பெரும்பாவம் அது. இஅ்திகாஃபுக்கு இருக்கிற சகோதரர்கள், பின்னிரவுகளில் ஹயாத்தாக்க வருகிற சகோதரர்கள், தனிப்பட்ட அமலுக்காக விட்டுவிட்டால் சகோதரிகள், தாய்மார்கள், நான் அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து 4வது நபரை பற்றி பேசுவதற்காகவே இந்த பள்ளிவாசலுக்குள் வந்திருந்தால், அல்லாஹுக்காக இந்த இரவுகளில் நீங்கள் இப்படி விழித்திருப்பதை விட உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தூங்குவது உங்களுக்கு சிறந்தது. அந்த பெரும்பாவத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இரவுகளில் இருந்து நீங்கள் செய்வதை விட அல்லாஹ்வுடைய மாளிகையை விட்டு வெளியிலே போய் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் தூங்குவது உங்களுக்கு சிறந்தது. புறம் பேசுதல் என்று சொல்லுகிற இந்த பெரும்பாவம்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உரியவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உரியவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதால் இன்னும் ஒரு பிரச்சனை வரும் என்ற நிலை இருந்தால் பொதுவாக அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுவாகவும் மன்னிப்பு கேட்க முடியாது விட்டால் எந்த சபையில் யாரை பற்றி நீங்கள் தரக்குறைவாக குறைகளை பேசினீர்களோ அந்த சபையில் அந்த மனிதர்களிடத்தில் அவனை பற்றிய நிறையை பேச வேண்டும். பேசாத வரைக்கும், இந்த குற்ற பரிகாரத்தை செய்யாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். மன்னிக்காதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். உங்களுடைய சகோதரன் இறந்து மாமிசமாக இருக்கிற நிலையில் அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதோ நான் மௌத்தாகி போயிருக்கிறேன், என் ஜனாசா கிடத்தப்பட்டிருக்கிறது. இங்க எல்லோரும் யாரோ ஒருத்தர் என்னை பற்றி எங்கோ ஒரு சபையில் பேசியவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய கையிலே ஒரு கத்தியை தந்து, உங்களுடைய கையிலே ஒரு தட்டினையும் தந்து, இதோ என்னுடைய இறைச்சி துண்டை வெட்டி சாப்பிடுங்கள் என்று நான் ஜனாசாவாக இருக்கிற நிலையில் உங்களிடத்தில் தந்தால் யாராவது மனச்சாட்சி உள்ள ஒருத்தன் அதை ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிடுவதற்கு முன் வருவானா? விரும்புவானா? நாளை மஹ்ஷருடைய வழி நரகத்வாதிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு செம்பிலாலான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு முன்னால் ஒரு சடலம், ஒரு ஜனாசா கிடத்தப்பட்டிருக்கும். அதை அவர்கள் பீத்து பீத்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஜிப்ரீலே, யார் இவர்கள்? இவர்கள் தான் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் விளையாடி அடுத்தவர்களை புறம் பேசியவர் என்று சொன்னார்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களை, சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோமே, சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோமே. அடுத்த சகோதரனை பற்றி புறம் பேசுவதில் அவ்வளவு சந்தோஷம். இனிய ஈமானிய சகோதரர்களே, பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். பேசாமல் இருப்பது சலாமத். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எனவேதான் இந்த விஷயங்கள் தான் அன்புக்குரியவர்களே இன்று என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த ஈமானியத்தை பறைத்துக் கொண்டிருக்கிறது. ஈமானிய சகோதரத்துவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாவங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும். சகோதரத்துவம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். மீண்டும் கொள்கை சகோதரர்களாக ஓர் அணியிலே நாம் திகழ வேண்டும். எம்மை ஒற்றுமைப்படுத்துகிற சாதனம் இந்த குர்ஆனும் சுன்னாவும் தான். குர்ஆனும் சுன்னாவும் என்கிற அற்புதமான ஒரு கயிற்றை நாங்கள் பற்றி பிடித்திருக்கிறோம். அந்த சிந்தனைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, அந்த கொள்கை என்பது வெறுமனே ஆதாரங்கள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது மட்டுமல்ல, அன்பினால் பிணைக்கப்பட்டது. அன்பினால் பிணைக்கப்பட்டது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் மிக கடுமையாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். உங்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய உறவுகளை விட, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் உண்மை முஃமின்களாக முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தல் தான் இந்த கொள்கையினுடைய அடிப்படை. அவர்களை நேசித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் செய்யாதவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம். அவர்கள் சொல்லாதவற்றை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் இல்லாதவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அந்த வழியில் தான் நிற்போம். அதில் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அந்த பாதையில் தான் என் உயிர் போக போகிறது என்றாலும் சரி, அதில் உறுதியாக நிற்போம் என்று சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது அன்பினால் கட்டமைக்கப்பட்ட கொள்கை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தல் என்கிற அடிப்படையின் கொள்கை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வை விரும்பினால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லுங்கள். எல்லாமே நேசம், எல்லாமே பாசம், எல்லாமே அன்பு. இந்த கொள்கையினுடைய அத்திவாரம். அன்புக்குரியவர்களே, விரோதம் வேண்டாம், குரோதம் வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை வேண்டாம், ஒரு விஷயத்திலும் வஞ்சகம் வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் எல்லா மன உணர்வுகளையும் இழந்து எப்படி இந்த குர்ஆனும் சுன்னாவும் என்னையும் உங்களையும் கட்டளைத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் ஒற்றுமைப்படுவோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த ஒற்றுமையை, எந்த சகோதரத்துவத்தை இந்த பூமியில் கட்டமைத்தார்கள்
சொன்னார்களோ போதித்தார்களோ அப்படியான உண்மையான சகோதரர்களாக வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான உயிர் துடிப்புள்ள முஃமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. والحمد لله رب العالمين.